Subscribers எல்லாருக்கும் வணக்கம். Everyone is very good evening. We will see for the today. Market will be down for UPL. Okay. We will see for the UPL chart. Okay. இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் இருக்குது. அதாவது யூபிஎல் வந்து இன்றைக்கி இல்லை, ப்ரீவியஸ் இயர்லேருந்து நமக்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்டாக இருந்திருக்கும். போயிட்டு என்ன பண்ணுங்கள், யூபிஎல் லாஸ்ட்டு 12 months சார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 6 month chart, 3 month chart. ஓகேங்களா? ஸோ 3 month சார்ட்டில் நமக்கு கிளியராக இருக்கும், சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த லோலேருந்து இந்த ஹை, ஒன் மந்த் சார்ட். ஸோ மார்க்கெட் நமக்கு இங்கே இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் இன்னும் இல்லை, நமக்கு டவுன் ட்ரெண்ட் வரத்துக்கான சான்சஸ் இல்லை. ஸோ நமக்கு என்ன ஆகலை, இதை பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் நமக்கு டவுன் ட்ரெண்ட் வரத்துக்கான சான்சஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, பை அட் லோ செல் அட் ஹை தான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் ப்ரீவியஸ் சப்போர்ட்டு நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. பியூராகவே வந்து ஒரு 3 yearsஆகவே மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த ஜோனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்டார்ட் 2021. ஓகேங்களா? அங்கேருந்து 2023 வரைக்குமே மார்க்கெட் என்ன தான் இருக்குது, சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போது இங்கே வந்து என்ன பண்ணலாம், பை பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே மார்க்கெட் இப்போது 2025 இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட்டு 2026 வரைக்கும் மார்க்கெட் டவுனில் தான் இருக்குது. ஆனால் யூபிஎல் நேஷ்னலாக நியூஸஸ் செக் பண்ணிங்கன்னா ஃபால்ஸ்னு வரும். இன்றைக்கி டே சார்ட் போய் பாருங்கள். மார்க்கெட் கொஞ்சம் வந்து டவுன் ட்ரெண்டு 750 760 இருந்த மார்க்கெட்டு 740. நான் ஒரு 100-110 பாயிண்ட்டு ஆக்சுவலாக மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து $147 பாயிண்ட்டு. ஓகேங்களா? 147 பாயிண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் வில் பி டவுன் ட்ரெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியுமே மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டவுன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட்டு ஆக்சுவலாக என்ன ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, டே சார்ட்டு நமக்கு வந்து 644 ஸ்டாப் லாஸ். 644 வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் எங்கே போகலாம், நமக்கு இங்கேருந்து 795 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 795. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 801 வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். 801 மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த 3 லெவல் தான். ஸோ ஒன்று இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகணும், இல்லைன்னா 600 ஆக்சுவலாக 3 months சார்ட்டு 644. ஓகேங்களா?
ஸோ அந்த லெவல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு மறுபடியும் இந்த 2 லோ இதை பிரேக் பண்ணட்டும். பிரேக் பண்ணால் தான் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட்டு. ஆல்ரெடி ரீடெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்கும். 0.5ல் இருக்குது. இல்லைன்னா 500 600 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் மறுபடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஹையெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன இருக்குது நமக்கு ஆக்சுவலாக இப்போது இதை அப்படியே போய்ட்டு என்ன பண்ணணும், வீக்லி சார்ட்டு இல்லை டே சார்ட். வீக்லி சார்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லோ, இந்த ஹை, இந்த ஹை, இந்த லோ மறுபடியும் நமக்கு இந்த 800 பிரேக் பண்ணுது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து 1000 வரைக்கும் போகலாம். இல்லைன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு 540 அந்த ரேஞ்ச் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுதான் வந்து யூபிஎலோட கரண்ட் சுச்சுவேஷன், கரண்ட் பொசிஷன் ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் போயிட்டு ஒன்றும் இல்லை, மந்த்லி சார்ட்டு சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ மந்த்லி சார்ட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, மறுபடியும் இந்த லோ. ஓகேங்களா? மறுபடியும் என்னென்னா 801 இல்லை 614. ஸோ இந்த லெவல் வர வரைக்கும் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த லெவலுக்குள்ளே இருக்கும். இல்லைனா மறுபடியும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 601 வரைக்கும் வரலாம். ஸோ இந்த இடத்துல கரெக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, டே சார்ட்டில் போய் எடுத்துக்கோங்க. டே சார்ட்டில் அனலைஸ் பண்ணிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணலன்னா மறுபடியும் பை ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் என்னது ஆக்சுவலாக யூபிஎலோட இப்போதைய கரண்ட் லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லைனா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. ஓவரால் வந்து டெலிட் பண்ணிட்டு அடுத்து மந்த்லி சார்ட் கொடுக்குறேன். ஆல் டைம் ஹையில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் ஃபார் ஆல் டைம் ஹை. ஓகே, ஸோ 12 months நான் இதை அப்படியே என்ன பண்ணுறேன், ஒரு 3 months கன்வே பண்ணுறேன். ஓகேங்களா? கன்வே பண்ணே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து என்ன இருக்குது, இந்த லோ வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லோவிலேருந்து
இந்த லோ வந்திருக்கு, இந்த ஹை வந்திருக்கு. மறுபடியும் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா எக்ஸ்பெக்டிங் ஃபார் 476 476 ஓகேங்களா. ஸோ இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், இது பண்ணிவிட்டு லெவல்ஸை நோட் பண்ணிக்கிங்க. அந்த ஆக்சுவலாக நியூஸஸ்ன்றது புதுசாக வந்து ஏதாவது டெய்லி நியூஸஸ் இருக்க தான் செய்யும். நமக்கு சார்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸோ ஹை அண்ட் லோவில் யூஸ் பண்ணிக்கங்க. இது ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸாகவே மார்க்கெட் வந்து இந்த லோவில் தான் இருக்குது, இந்த இதில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 2021 ஓகேங்களா. ஸோ அப்போ இருந்து 2026 ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து நமக்கு இங்கே டார்கெட் வர்றது எப்போ வரலான்னா மேபி ஒரு 2026 வரதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இல்லை கரெக்ஷன் திடீர்னு வரதுக்கான அவ்வளோ இருக்காது உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து ஒரு 3 months ஷார்ட்டு, ஒரு நெக்ஸ்ட்டு 3 இயரில் 2 to 3 months வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ஸோ இங்கே ஒரு கேண்டில், மறுபடியும் என்ன பண்ணலாம், இங்கேருந்து இங்கே ஒரு கேண்டில் அதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் ஓவரால் யூபிஎல்லோட லெவலு. ஸோ இங்கே வந்து இந்த லெவலுக்கு ஒரு மேக்ஸிமம் வந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, ஸோ 160 பாயிண்ட்டு. ஓகேங்களா. 160 பாயிண்ட்டு. உங்களுக்கு ஒரு 3 months எடுத்துங்க. 3 months டார்கெட்டு. ஸோ 3 months to 4 months ஆகலாம். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 160 பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறவங்க யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.